அத்தனை பேரும் பாக்குறாங்க. அப்படிங்கிற ஒரு சென்ஸ் இல்லாம ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு என்ன ஒரு மமதையாக இருக்கணும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப அங்க வந்து அவர் தெரிஞ்சேதான் பேசியிருக்காரு. தெரிஞ்சுதான் பேசல, தெரியாமலாம் பேசல. இவங்க மேடை ஏறின உடனே இவங்க தங்களை என்னவா நினைச்சுக்கிறாங்கன்றது புரியல. அதான் சொன்னேன் இல்லையா, அந்த மேடையில இவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக பேசுறது. இது மக்களுடைய வரி பணத்துல மக்களுக்கு செய்யப்படக்கூடிய ஒரு விஷயத்த ஓசி பஸ்ல போறீங்களா அப்படின்னா நீங்க திமுக காரங்களோட காசுல போறாங்களா இல்ல உங்க வீட்டுக்கு காசுல கொடுக்குறீங்களா? பூவை பத்தினா அவர் பேசின பேச்சுக்கெல்லாம் 15 வருஷம் உள்ள வெளியே வரக்கூடாது அவர் கேஸ் போட்டிருந்தா. செங்கலம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பத்திரிகையாளர் திரு கார்த்திக் சார். அவங்க கிட்ட அரசியல்ல நடந்துட்டு இருக்க நிகழ்வுகளை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். இப்போ அரசியல்ல பாத்தீங்கன்னா இப்ப நடந்துட்டு இருக்க ஆளுங்கட்சியில திமுகல சில அமைச்சர்கள்லாம் வந்துட்டு தகாத வார்த்தைகள்லாம் வந்து முக்கியமா பெண்களை குறி வச்சு பேசுறாங்க. நிறைய பரபரப்பான நியூஸ் நம்ம பாத்துக்கிட்டு தான் வரும். இது ஏன் கண்டிக்கப்படாம இருக்கு? அரசு ஏன் இதை கண்டிக்கல? முக்கியமா முதலமைச்சர் பார்வைக்கு தெரியுதா இல்ல தெரியாம இருக்கா உங்களுடைய பார்வை? இல்ல, முதலமைச்சர் பார்வைக்கு தெரியுது. தெரிஞ்சதுனாலதானே பொன்முடி மேல ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க. என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னா, ஒரு நாள் அந்த விஷயம் பொன்முடி வந்து ஒரு தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தோட ஒரு விழால கலந்துக்கிறாரு. அதுல தந்தை பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்த பெரியார் பேத்திகள் பெரியார்வாதிகள் எல்லாருமே இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க. பெண்கள் தான் முக்கியமா இருப்பாங்க. அந்த மேடையில அவர் பேசுனதுதான் ஒரு சர்ச்சையாகுது. அவர் மேடையில பேசும் பொழுது சைவம் வைணவத்தை குறிப்பிட்டு, அதாவது இந்து சமய நம்பிக்கையான சைவத்தையும் வைணவத்தையும் குறிப்பிட்டு கிண்டலான வார்த்தைகள் பேசுறோம் அப்படின்ற ஒரு தொனியில ஒரு அருவருக்கத்தக்க ஒரு பேச்சை பேசுறாரு. ஏன்னா அது தந்தை பெரியார் திராவிட கழகத்துடைய மேடை அப்படிங்கிறதுனால பெரியார் இவர்களை பெருமைப்படுத்துவதற்காக அவங்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக பேசுறோம்னு நினைச்சு ஒரு பேச்ச அது ஒரு 4 நாள் கழிச்சுதான் சமூக ஊடகங்கள்ல வெளில வந்து வைரல் ஆகுது. உடனே கனிமொழி எதிர்ப்பு, உடனடியாக ஸ்டாலின் முதல்வருக்கு தெரியப்படுத்த அவருடைய கட்சி பதவியை துணை பொதுச் செயலாளர் நீக்கிட்டாங்க. இது கவர்னருக்கு வந்துருச்சு. கனிமொழியும் உடனடியாக இது கொடுத்துட்டாங்க, எக்ஸ் தளத்துல பதிவு போட்டாங்க. ஒரு 60 கதமா பேச்சு அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் கவனத்துக்கு வராமலாம் இல்ல. ஆனால் தொடர்ந்து இது போன்ற பேச்சுக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்தும் வந்துகிட்டே இருக்கும். இது இப்பன்னு இல்ல, நீங்க ரொம்ப நாட்களாகவே இது நடக்குது. இத ஆரம்பத்திலேயே இவங்க கண்டிக்காம விட்டதோட விளைவு இன்னைக்கு பொன்முடி போன்றவர்கள் ஒரு முதல்ல ஒரு சாதாரண மனிதன் மேடையில இதை பேசுறதே அசிங்கம் பெண்களுக்கு முன்னால. அதுவும் முந்தி மாதிரிலாம் இப்ப கிடையாது. இப்ப வந்து முந்திலாம் ஒரு ஓரத்துல மீட்டிங் போட்டோம்னா அந்த குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும் தான் பார்ப்பாங்க. இன்னைக்கு மீடியா வளர்ந்துருச்சு. அத்தனை கேமராக்கள், எத்தனை யூடியூப் சேனல்ஸ், எத்தனை சேனல்ஸ், சோஷியல் மீடியால இமிடியேட்டா அப்டேட் ஆகுது. அப்ப அத்தனை பேரும் பாக்குறாங்க. அப்படிங்கிற ஒரு சென்ஸ் இல்லாம ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு என்ன ஒரு மமதையாக இருக்கணும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப அங்க வந்து அவர் தெரிஞ்சேதான் பேசியிருக்காரு. தெரிஞ்சுதான் பேசல, தெரியாமலாம் பேசல. அவர் எப்படி தெரியாம பேசுறாரு? அவர் சொல்லலாம் டங் ஸ்லிப் ஆயிடுச்சு. என்ன டங் ஸ்லிப் ஆனா ஒரு வார்த்தை தான் மாறும். நீங்க பிளான் பண்ணி இல்ல பேசுறீங்க அந்த வார்த்தைய. ஒரு சைவம் ஒரு வைணவம் அப்படிங்கிறதுக்கு ஒரு விலை மாது வீட்டுல இருந்து ஒப்பிட்டு பேசுற அந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. அதை நம்ம திருப்பி சொல்றதுக்கு நமக்கு அசிங்கமா இருக்கு. அதை ஒரு எடுத்துக்காட்டா திருப்பி சொல்லவே அசிங்கமா இருக்கு. அந்த வீடியோல வர வார்த்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு கொச்சையாக ஒரு 3ஆம் தர பேச்சாளர் பேசுற மாதிரி ஒரு பேச்சு. திமுக மேடைகள்ல 3ஆம் தர பேச்சாளர்கள் இருக்காங்க. அதிமுகவும் சேர்த்தான் சொல்றேன் நான். அதிமுகவும் சேர்த்தான் சொல்றேன். 3ஆம் தர பேச்சாளர்கள் இருக்காங்க. திமுகவோட மேடை பேச்சாளர்கள் எல்லாருமே 3ஆம் தர பேச்சாளர்கள் தான். அதுல ஒரு எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இவங்க எல்லாருமே ஆரம்ப காலத்துல இருந்து நான் சொல்ற தீப்பொறி ஆறுமுகத்துல இருந்து அதிமுக வன்னை செல்லால இருந்து இவங்க எல்லாரையுமே பாத்தீங்கன்னா ஒரு பேச்சுக்கள் எல்லாமே அருவருக்கத்தக்க துணியில தான் இருக்கும். நீங்க ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து உடம்பு சரியில்லாம இருந்து அமெரிக்கால இருந்தாரு. அங்கிருந்து ஜெயிச்சாரு. படுத்துட்டே ஜெயிச்சாரு. அவர் உடம்பு சரியில்லாம பேச முடியாம இருந்தாரு. அத கிண்டல் பண்ணி தீப்பொறி ஆறுமுகம் மேடையில பேசுவாரு. ஒருத்தர் வாய் பேச முடியாதது அவருடைய ஒரு பலவீனத்தை குறிப்பிட்டு இவங்க பேசதான் ஓட்டு இவங்களுக்கு எதிராக விழுந்தது.
இவங்களுக்கு இன்னும் புரியல. வரக்கூடிய தேர்தல் எல்லாம் வருது, பெண்களுடைய வாக்குகள் சிதறிடும் இருக்குன்றது உங்களுக்கு புரியல. இவங்க மேடை ஏறின உடனேயே இவங்க தங்களை என்னவா நினைச்சுக்கிறாங்கன்றது புரியல. அதான் சொன்னேன் இல்லையா, அந்த மேடையில இவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக பேசுறது. அதுக்குதான் கனிமொழி சொல்லியிருந்தாங்க, எதற்காக பேச வேண்டும் என்றாலும் இந்த பேச்சு தப்பு தான், எதற்காகவும் நான் பேசக்கூடாதுன்றேன். ஆமா, இந்த மாதிரி வார்த்தை, அது குறிப்பா பெண்கள் இந்த மாதிரி பேசக்கூடாது இல்லையா, ரொம்ப தப்பான அதுதான் இந்த மூன்றாம் தர பேச்சாளர் பேசுறத ஒரு அமைச்சர் பொறுப்புல இருக்கவர் பேசலாமா அப்படின்னு ஒரு கேள்வி முதல்ல. இன்னொன்று, அமைச்சர் பொறுப்புல இவர் இன்னும் தொடர்றாரு. கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்து அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார், கட்சி பொறுப்புல இருந்து. ஆனா அமைச்சராக தொடர்றார். எந்த தார்மீக ரீதியில் அமைச்சராக தொடர்வார்னு ஒரு கேள்வி எழும்ல. இதை பத்தி கூட இவங்க பாரதிய ஜனதா கட்சியோட மூத்த தலைவர் வானதி சீனிவாசன் மேடம் கூட சொல்லியிருந்தாங்க, நீங்க கட்சியில இருந்து, உங்களுடைய கட்சியில இருந்து எடுத்திருக்கீங்க, ஆனா அரசு பணியில இருந்து ஏன் அவர் இன்னும் நீக்கல அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி காட்டமா கேட்டிருக்காங்க. அப்போ உங்க கட்சியில அவர் இருக்கிற அந்த பதவியில இருக்கிறது உங்களுக்கு அசிங்கம்னு நினைக்கிறீங்க. அவர் தவறு செஞ்சுட்டாரு, ஐயோ துணை பொதுச் செயலாளர்கள் கட்சிக்கு எவ்வளவு பெரிய கேவலம் அப்படின்ற அர்த்தம் தானே அவர் நீக்கிறது. அப்ப ஒரு அமைச்சரா இருந்து செயல்படுறது தமிழ்நாட்டுக்கு நல்லதா, தமிழ்நாட்டுக்கு அசிங்கம் இல்லையா? இவர் என்ன பேச்சு பேசினாரோ அந்த மக்களுக்கு அது அசிங்கம் இல்லையா? நீங்க கையெழுத்திடும் பொழுது அனைத்து மக்களுக்குமான அமைச்சராகத்தானே நீங்க கையெழுத்துறீங்க. அப்ப நீங்க கையெழுத்திடும் பொழுது அந்த பதவி உங்களுக்கு அமைச்சர் பதவி சரியான பதவி, கட்சியோட துணை பொதுச் செயலாளர் பதவின்றது அமைச்சர் பதவியை விட பெரிதான்னு கேக்குறேன். இல்ல இல்லையா, அமைச்சர் பதவி தானே பெரிது. நீங்க அதை நீக்கிறவங்க உடனே அமைச்சர் பதவி நீக்கி இருக்கணும். ஹைகோர்ட் கேக்குது, ஹைகோர்ட்ல இருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கேட்டிருக்காங்க, ஏன் இன்னும் அவரை நீக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா, இவர் ஒரு கேஸ்ல இருந்து இப்போ அவருக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டு அது ஸ்டே ஆர்டர் நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கு. அதனாலதான் அவர் திருப்பி மினிஸ்டர் இருக்காரு. 3-4 மாசம் தான் திருப்பி மினிஸ்டர் இருக்காரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் எவ்வளவு கவனமாக வார்த்தைகளை கையாளணும். அப்ப நீங்க போற போக்குல நீங்க பேசுறீங்க அப்படின்னா மக்கள் அதனால யாரு பாதிக்கப்படுவா, மக்கள் எதை பற்றியும் எதற்கும் யாருக்கும் இவர்களுக்கு அவரு இப்படி யோசிச்சிருக்கலாமோ, நான் திமுகல மூத்த உறுப்பினரா இருக்கேன் அப்படிங்கறனால நான் என்ன வேணாலும் பேசலான்ற அந்த உரிமையை எடுத்துக்கிட்டாருன்னு நினைச்சுக்கலாமா? மூத்த உறுப்பினரா இருக்கீங்க, என்ன வேணா பேசலாம்னா முதல்வர் குடும்பத்திலேயே உங்களோட முதல்வரோட துணைவியார் துர்கா அம்மா தினமும் கோயிலுக்கு போறவங்க. நீங்க பேசுற பேசுனா அவங்களுக்கும் சரி, அவங்களுக்கும் பாதிக்கப்படும் இல்லையா? அவங்க ஒரு பெண்மணி, அவங்க ஒரு பெண்மணி பேர் கனிமொழி இருக்காங்க, தமிழிசை தங்கபாண்டியன் இருக்காங்க. இவங்க என்ன வேணா கருத்துக்கள் ரீதியாக இருக்கலாம், அவங்க எல்லாம் பெண் தானே. நீங்க பேசுற பேச்சு எவ்வளவு ஒரு அசிங்கமான ஒரு பேச்சை பேசுறீங்க, அது எல்லாருக்குமே பொருந்தும். இது நான் நமக்கு மட்டும் இல்ல, திமுகல இருக்கிற பெண்களுக்கு பொருந்தாதா? திமுக காரங்களோட வீட்டுல இருக்கிற மனைவிகளுக்கோ மகளுக்கோ பொருந்தாதா அவர் பேசின பேச்சு? எல்லாருக்கும் பொருந்தும். அப்போ தார்மீக ரீதியாக நீங்க கட்சியோட துணை பொதுச் செயலாளராக நீக்கிறதோட சேர்த்து அவரை நீங்க அமைச்சரவையில் நீக்கியிருந்தா மட்டுமே சரியான நடவடிக்கை. இது உயர்நீதிமன்றம் கேள்வியே கேக்குது. இன்னைக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு தமிழக அரசாங்கத்திடம், என்ன செய்யறீங்க, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? நீங்க உடனே சொல்லுவீங்களா, நாங்க கட்சியோட துணை பொதுச் செயலாளர் நீக்கிட்டோம். கட்சியோட நீக்கிறது அவங்களுக்கு என்ன, அதனால ஒரு பயனும் இல்லையே. அதுல என்ன அதுல நீங்க அமைச்சர் பொறுப்பு தான். நீங்க மக்கள் தமிழக அரசாங்கத்தின் ஒரு மூத்த அமைச்சர் அப்படிங்கறதுதான் முக்கியமான விஷயம். அப்ப நீங்க தார்மீக ரீதி அதுல நீக்கிருக்கணும். அப்பதான் ஒரு முன்மாதிரியா இருக்கும். இதுக்கு முன்னாடியே பல பேர் பல்வேறு உங்களுக்கு தெரியாத பேச்சா, ஆராசா அவங்க பேசியிருக்காங்க. இப்ப நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவரும் சட்டமன்ற கூட்டத்தொடர்ல நாவடக்கம் இல்லாம பேசுறாருன்னு எதிர்கட்சிக்காரங்க குற்றம் சொல்லியிருக்காங்க. அது அவங்க சொல்ற மாதிரி தான் அவரும் இப்ப நடந்துட்டு இருக்காருன்ற மாதிரி நடக்குது. நீங்க அன்னைக்கு வேல்முருகன் பிரச்சனை கேள்விப்பட்டீங்களா? போன வாரம், 2 வாரத்துக்கு முன்னாடி அசம்பிளில முதல்வர் வரல, ஸ்டாலின் வரல, இவங்கதான் பேசிருக்கு. இவர் ஒரு தீர்மானம் இது கொண்டுறாரு. அதுவும் அதிமுக அரசாங்கத்தில் இருந்த பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு வேல்முருகன். அதுக்கு சேகர்பாபு என்ன பதில் சொல்றாரு, உக்காரியா அப்படிங்கிறாரு. உக்காரியான்னு சொன்னா மட்டும் பத்தாது, கூட வேற ஒரு வார்த்தைகள்லாம் நம்ம நாகரிகத்துக்காக சொல்றேன். உக்காரியான் அது மிகப்பெரிய பிரச்சனையாச்சு. வேல்முருகன் கூட்டணி விட்டு வெளியில வரப்போகிற தருணம் எல்லாம் வந்தது. அப்புறம் கூப்பிட்டு சமாதானப்படுத்தி திருப்பி ஒன்னாயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இது போன்ற பேச்சுக்கள், அமைச்சர்கள் பேச்சுக்கள் இதுக்கு முன்னால ஒரு தடவை நினைக்கிறேன், இந்த மேயர் பிரியா இருக்காங்கல்ல, மேயர் சென்னை மேயர் பிரியா, அவர் KN நேரு, துரைமுருகன் எல்லாம் கலந்துகிட்ட இது ஒரு நிகழ்ச்சியில் இப்படிதான் அவங்க ஏதோ பேசவங்க சும்மாருமா அப்படின்னு ஏதோ ஒரு அசிங்கமா பேசிட்டாரு நேரு. பெரிய இஷ்யூ ஆனதுக்கப்புறம் என் மகள் போல அவங்க, நீங்க மகள்னா உங்க மகள்கிட்ட பேசுவீங்களா? மகள்கிட்ட பேசினா தப்பு, அதுக்கு பப்ளிக்ல உட்காந்து யார்ட்ட வேணா பேசுவீங்களா? இவங்க எல்லாருக்குமே ஒரு மனப்பான்மை,
ஒரு ஒரு ஆணவ மனப்பான்மை இவங்களுக்கு. ஒரு உண்மையிலேயே அவங்க வந்து ஒரு மேல் சாவனிஸ்ட் தான் அவங்க. ஆணாதிக்க மனப்பான்மை கொண்டவர்கள் தான் இவங்க அனைவரும். இப்ப நீங்க ஆணாதிக்கன்னு சொல்லும் போதுதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இப்ப ரீசெண்டா ஒரு ஒரு பனிப்போர் வந்துட்டு மேயர் பிரியாவுக்கும் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபுக்கும் நடந்துட்டு இருக்கான். ஆக்சுவலா இப்ப அடுத்து நமக்கு தேர்தல் வரப்போகுதுன்னா சட்டமன்ற தேர்தல்ல வந்துட்டு எம்எல்ஏ கேண்டிடேட்டா வந்துட்டு பிரியா மேடம் நிக்க போறாங்களாம், மேயர் பிரியா. அதுக்கு வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வரும் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, முதல்வரும் ஓகே பண்ணிருக்காங்க. ஆனா இவருக்கு வந்து அந்த இடத்துல பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்க மேல ஒரு கசப்பான விஷயங்களாவே போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு சேகர் பாபுன்னு. இது அவங்க வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க, திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, துணை முதல்வர். அதுக்கு முன்னாடி சேகர் பாபு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ என் பர்மிஷன் இல்லாம ஏன் நீ ஒரு சிஎம் போய் மீட் பண்ற, டெப்டி சிஎம் போய் ஏன் மீட் பண்ற, இது இந்த இடத்துல ஒரு ஆளுமை தானே, அங்க முதல்வருக்கு யாரு வந்து க்ளோஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு ஈகோ பிரச்சனை ஒண்ணு இருக்கு. இப்ப உண்மையிலே பொன்முடிக்கு பிரச்சனையானதெல்லாம் மிச்ச அமைச்சர்கள் சந்தோஷமா இருக்கும், ஒரு ஆள் கட் ஆயிடுச்சு. இத இவங்களுடைய மனப்பான்மையே தான், யாரு முதல்வருக்கு அந்த க்ளோஸ் சர்க்கிள் இருக்கிறது அப்படிங்கிறதுல. சேகர் பாபு க்ளோஸ் சர்க்கிள் இருக்கிறதாகத்தான் இப்ப நம்ம வெளியில நமக்கு தெரியுது. அதனால அவர் கூடவே இருக்காரு இல்லையா, அவங்க வலதுக்கே இடதுக்கேன்ற மாதிரி சேகர் பாபு தான் கூடவே இருக்காங்க. இந்து அறநிலைத்துறையில 1000 பிரச்சனை இருக்கு அங்க. அவர் துறையிலேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அவர் இருக்கிற இந்து அறநிலைத்துறை தவிர பல்வேறு விஷயங்கள் பண்ணிட்டு பண்றாரு. ஒரு அமைச்சரோட அதான் முதல்வரோட யார் கூட இருக்கா அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு மிகப்பெரிய போட்டி. அந்த போட்டியில வந்த விஷயமா தான் அது இதுவா இருக்கும். பிரியா வந்து நேரடியாக உள்ள போறாங்க அப்படின்னு ஒரு கசப்பு வருதுல. இதுவரை கூப்பிட்டு கண்டிச்சிருக்காரு, என்ன கேட்காம நீ போய் ஏன் பாக்குற, அதுவும் தப்பு இல்லையா? அதான் தன்னை மீறி யாரும் போக கூடாது. இவங்களுக்கு ரெண்டு ஒரு மனப்பான்மை இருக்கு. ஒண்ணு நம்ம தான்றது, இன்னொன்னு இந்த ஆணாதிக்க மனம். நம்ம இருக்கும்போது லேடி எல்லாம் இப்படி வளர்றது. இவங்க பல பேருக்கு வெளியில சொல்லாம இருந்தாலும் பல ஆணாதிக்க மனப்பான்மை, பல ஜாதி பாகுபாடுகள் இவங்க எல்லாருக்குமே இருக்கு. வெளியில தான் பேசுவாங்களே தவிர உள்ள எல்லாருக்குமே இருக்கு. அது நான் குறிப்பிட்டு சொல்லணும்னா கூட சொல்லுவேன். KKSSR விருதுநகர்ல KKSSR அவரு அமைச்சரா இருந்தாரு. ஒருத்தர் வந்து வேற ஒரு ஜாதி அவர் கடைசி நிக்க வச்ச பேசல, ஸ்டூல்லாம் உட்கார சொல்லல, அவரு சேர்லாம் இருந்தது. ஏன்னா ஜாதிக்காரங்க அவ்வளவுதான் மரியாதை. பெரிய பெரிய இஷ்யூ வச்சது. அவர் போட்டோவே வந்துருச்சு. அவரை அந்த பெரிய போஸ்ட், அவரு கவர்மெண்டா பெரிய போஸ்ட். அவரு கடைசி உட்கார வைக்கலையே. ஏன்னா அந்த மனப்பான்மை இவங்க பண்ணையார் மனப்பான்மை உண்டுன்னு அதுதான் சொல்லுவேன் நான் இவங்களுக்கு. சார் இப்போ இன்னொரு விஷயம் ஒரு ஞாபகம் வருது. ஒரு பெண் சேர்மன் அவங்க வந்துட்டு ஒரு ஊர்ல சொல்றேன், அவங்க பேர் சொல்ல விரும்பல, அவங்க வந்துட்டு பொது மேடையில இவர் பொன்முடிதான், அகைன் மறுபடியும் பொன்முடி அவங்க தான் என்ன பண்ணிருக்காங்க, அமைச்சரு அவங்க குறிப்பிட்ட அந்த ஜாதியை சொல்லி பப்ளிக்ல பொது மேடையில நீங்க தான் மறைக்கிறீங்க, அவங்க மறைக்க வெளியிலே வந்துருச்சு. அது நீ எஸ்சி தானேன்னு கேட்டாரு. கேட்டிருக்காரு. அது ஒரு யாராவது ஒரு மினிஸ்டர் கேட்கல, அதாவது ஜாதி பாகுபாடு கூடாதுன்னு இப்ப கோர்ட்ல பேசுற அளவுக்கு வந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது ஸ்கூல் காலேஜ்ல எல்லாம் ஜாதி பார்க்க கூடாது அப்படின்னு வர்ற நேரத்துல நீ எஸ்சி தானேன்னு கேட்டிருக்காரு. நம்ம மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை, கேட்டது அவர் தானே. ஆமா, நாளை கேஸ் ஆனாலும் அவர் தானே கேட்டிருக்காரு. அதான் நம்ம திருப்பி சொல்றோம். ஒரு ஒரு லேடி கேட்டதுக்கு இல்ல, ஒரு இதுல பேசுறாரு, ஒரு மேடையில பேசுறாரு, நீங்க எல்லாம் இப்போ நல்ல இதுவா தானே போறீங்க, ஓசியில தானே போறீங்க, எல்லாம் ஓசி தானே, நீங்க ஓசினா உங்க சொந்த காசு கொடுக்குறீங்களா? அது இன்னொன்னு கேட்டிருக்காரு, எல்லாம் பிரைட்டா இருக்கீங்க, ஃபேர் அண்ட் லவ்லி 1000 ரூபாய் வாங்கிட்டு ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு இருக்கீங்களா கூட ஒருத்தர் கேட்டிருக்காரு, 4000 ரூபாய் வாங்கிட்டீங்களா, பணம் வாங்கிட்டீங்களா, எல்லாமே நக்கல. அப்போ உங்களுக்கு என்ன மனப்பான்மை, நீங்க உங்க வீட்டுல இருந்து ஃப்ரீயா கொடுக்குறீங்களான்னு கேக்குறேன். கவர்மெண்ட் பணம் மக்களுடைய வரி பணம், கவர்மெண்ட் பணம், அது இலவச திட்டங்களாக மாறி போய் சேருதுன்றதுதான் ஒரு பெரிய விஷயம். அதுல 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். அந்த பணம் போகுது, போல இவங்க சரியா பண்ணல, அந்த நம்ம பணமே அந்த இதுவே அந்த இலவச பயணமே தேவையில்லை, 1000 ரூபாய் கொடுக்க அவசியம் இல்லைங்கிறதுலாம் வேற டாபிக். இது மக்களுடைய வரி பணத்துல மக்களுக்கு செய்யப்படக்கூடிய ஒரு விஷயத்த ஓசி பஸ்ல போறீங்களா அப்படின்னா நீங்க திமுக காரங்களோட காசுல போறாங்களா இல்ல உங்க வீட்டுக்கு காசு கொடுக்குறீங்களா? அப்போ உங்க மனப்பான்மை என்ன மனப்பான்மை இருக்கு? எல்லாரையும் பார்க்கும்போது இலவசம்னு நீங்க சொல்றீங்க, இலவசம்ன்றத வந்து இலவசம் நினைக்க கூடாது, இது மக்களுக்காக செய்யக்கூடிய அறிவிப்பு, இவ்வளவு பேசுறவங்க மனசுல தானே இருக்கு. ஓசி பஸ் சொல்றீங்க, நீ எஸ்சியான்னு கேக்குறீங்க. ஒரு அம்மா விழுப்புரத்துல நினைக்கிறேன், அவர் தொகுதியில தான், அங்க யாரோ ஒரு அம்மா வந்து இந்த மாதிரி எங்களுக்கு ஒண்ணுமே நடக்கல இந்த எங்க ஊர்ல அப்படிங்கிறதுக்கு ஒரு பதில், இவரு எனக்கா ஓட்டு போட்ட, நீங்க என்ன ஓட்டு போட்டு கிழிக்கவாப்பட்ட ஒரு மாதிரி எகத்தாளமா. அப்புறம் இப்படிப்பட்ட இவ்வளவு பேச்சுக்கள் வந்தோம்.
அவர் ஆரம்பத்திலேயே அடக்காத விளைவு தான் இன்னைக்கு திமுகவுக்கு மிகப்பெரிய இழுக்குன்ற காரணம் அதுதான். இது அவங்க ஆரம்பத்திலேயே தட்டி கேட்டிருந்தால் இவ்வளவு பெரிய இழுக்கு வந்திருக்காது. ஏன்னா இப்போ எலெக்ஷனுக்கு இன்னும் 1 இயர் தான் இருக்கு. கிட்டத்தட்ட அடுத்த வருஷம் தான் பாத்தீங்கன்னா நேரம் முடிஞ்சு எல்லாம் முடிக்க போறேன். இந்த நேரத்துல வந்து இந்த மாதிரி நிறைய கசப்பான விஷயங்கள் திமுகவை குறித்து அந்த கட்சிக்குள்ள இருக்க அமைச்சர்களே இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா மக்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவான தாட்ஸ் தானே கண்டிப்பா வரும். முக்கியமா பெண்களோட ஓட்டு வர்றதே டவுட்டா இருக்கும் போல் இருக்கு. பொதுவாகவே ஒரு காலத்துல திமுகவுக்கு பெண்கள் ஓட்டே இல்லாம இருந்தது. முன்பு எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும், எம்ஜிஆர் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் பெண்கள் ஓட்டு பொதுவாக திமுகவுக்கு விழுகாது. நமக்கே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இந்த அரசு அதிகாரிகள் ஓட்டு, இந்த ஆசிரியர்கள் ஓட்டு எல்லாம் பொதுவாக திமுகவுக்கு தான் விழும். மிச்சப்படி பெண்கள் ஓட்டுங்கிறது எப்பயுமே இருக்காது. அதெல்லாம் மாற்றிதான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாறி வந்தது. திருப்பும் இவங்க பழைய நிலைமைக்கு இவங்க போவாங்க. இந்த தேர்தல் வரும்போது பல பேருக்கு இவங்களுக்கு எல்லாம் கடைசி என்ன சொல்லுவாங்க பாருங்களேன், தேர்தலோட அந்த கடைசி 2 மாசத்துக்கு முன்னால, நாங்கள் தான் பெண்களுக்காக நல்லது செய்தவர்கள், நாங்கள் வந்து இந்துக்களுக்கு விரோதி கிடையாது. ஆமா, இவங்க எத்தனை மத துவேஷம் பேசுறாங்கிறது நமக்கு அத்தனை மேடைகளும் தெரியும். ஆராசாலாம் அன்னைக்கு ஒரு பேச்சு, அந்த பேச்சு பேசுறேன். நான் திருப்பி கேட்கிறேன், இதே பேச்ச நீங்க வேற மதத்தினரை பேச முடியுமா? ஒரு இஸ்லாமிய மதத்தை பற்றியோ ஒரு கிறிஸ்தவ மதத்தை பற்றியோ நீங்க பேச முடியுமா? ஒரு வார்த்தை நீங்க சொல்லியிருக்காரு, கையில கயிறு கட்டிட்டு குங்குமம் எல்லாம் பூசாதீங்க, பூசிட்டு கரை வேண்டி கட்டாதீங்க, ஏன்னா அப்புறம் உங்களை பார்த்தா சங்கி நினைச்சிருவாங்க. இன்னும் நான் திருப்பி சொல்லுங்க, நீங்க குல்லா போடாம இது நீங்க கரை வேட்டி கட்டிட்டு குல்லாலாம் போடாதீங்க, தாடி வச்சு குல்லா போடாதீங்க, சிலுவெல்லாம் போட்டுக்கிறாதீங்க, ஏன்னா உங்களை வந்து முஸ்லீம் கிறிஸ்டின் நினைச்சிருவாங்க, முஸ்லீம் லீக் நினைச்சிருவாங்க, சொல்ல முடியுமா உங்களால? இதுனா பிஜேபி சங்கி நினைக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிருவாங்கன்னா, அதுன்னு போட்டா முஸ்லீம் லீக் நினைச்சுனா பரவாயில்லையா? திமுகவா சங்கியான்னு தெரியாம போயிடும். அப்ப திமுகவா முஸ்லீம் லீக்கான்னு தெரியாம போட்டுமா? இவங்களுடைய டார்கெட் பெரும்பான்மை இந்து மதத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறது. ஏன்னா சிறுபான்மையினர் வாக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையினால. கண்டிப்பா அப்படி கிடையாது. எந்த இஸ்லாமியரும் எந்த கிறிஸ்துவரும் இந்து மதத்தை பற்றி திட்டுவதை பத்தி அவங்க வந்து விரும்புறதே கிடையாது. இது இவங்களோட நினைச்சிட்டு இருக்கிறது. அவங்க உண்மையிலேயே மிகப்பெரிய சாமி கடவுள் நம்பிக்கை கொண்டவங்க. அனைத்து இஸ்லாமியரும் கடவுள் நம்பிக்கை நிறைய கொண்டவங்க, அனைத்து கிறிஸ்டின்ஸும் கடவுள் நம்பிக்கை கொண்டவங்க. அவங்க வந்து இன்னொரு மதத்தை திட்டினால் இவங்களுக்கு வந்து தனக்கு வந்து ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அது கிடையவே கிடையாதுன்றது உங்களுக்கு இன்னும் புரியல. நீங்க அவங்கள போய் புகழ்ந்து பேசுங்க, யாரும் தவறுன்னு சொல்ல போறது இல்ல. இத வந்து தவறா பேசினா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது ஒரு தப்பான கான்செப்ட். உண்மையிலேயே நீங்க எனக்கு தெரிந்து பல நீங்க கோயில் திருவிழால ஒரு சில கோயில் திருவிழா தெரியுமா தெரியல, அங்க வந்து இஸ்லாமியர்கள் வந்து பொட்டு வச்சு ஆரம்பிப்பாங்க, முளைப்பாரி எடுத்து கொடுப்பாங்க, சந்தனம் முளைப்பாரி பங்குனி நடக்கும். ஒரு சில இடத்துல நடக்குது, அது இன்னும் நடக்குது, இன்னும் சில கிராமங்கள்ல இருக்கு. இவங்க தான் ஆரம்பிச்சு வைப்பாங்கன்னு. இவ்வளவு விஷயங்களுக்கும் இவங்க ஒரு தப்பான ஒரு ஃபீலிங்ல இவங்களை திட்டினால் இது நடக்கும். மக்கள் என்னமோ ஒன்னாதான் இருக்காங்க சார், முஸ்லிம் பாகுபாடு இல்லாம ஒன்னாதான் இருக்காங்க. ஒரு சில பிரச்சனைகள் எதுவும் அதுக்குள்ள அரசியல் ரீதியான பிரச்சனைகளை தவிர இவங்க பண்றதுதானே தவிர பொதுவாக யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இருக்கு. இங்க ஒன்னும் பெரிய மத கலவரம் நடக்கக்கூடிய ஒரு பூமி கிடையாது. அது சரியா சாதாரணமா தான் இருக்கு. ஜாதி பிரச்சனைகள் ஒவ்வொரு இடங்கள்ல இருக்கு, தமிழகம் முழுக்கும் இருக்கு, இல்லைன்னு சொல்லல, அதுல இருக்கு. இவங்க அதை கிளியர் பண்றதை விட்டுட்டு இந்த வாக்குக்காக இந்த மாதிரி செய்யற விஷயம் இப்ப என்ன பண்ணும்னா, இது என்ன கொஞ்சம் கொஞ்சம் இல்லன்னா பாருங்களேன், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால பிஜேபினா யாருக்கா தெரியுமா? தெரியாமதான் இருந்துச்சு. ஆமா, பிஜேபினா யாருக்கா தெரியுமா? மக்களுக்கு 2 கட்சி தான் தெரியும், ஒண்ணு அதிமுக, திமுக, இந்த 2 பேர் தான் தெரியும். வெளியில பிஜேபி எல்லாம் வளர்றதுக்கான வாய்ப்பே இல்ல. இங்க வந்து ஒரு மாநில தலைவரா கிருபாநிதினு ஒருத்தர் போடுவாங்க, KN லட்சுமணன் ஒருத்தர் போடுவாங்க. அது ஒரு செய்தியில ஒரு பெட்டி செய்தியா வரும். தினத்தந்திலையும் தினமலர்லயும் இந்த ஒரு ஓரத்துல பாரதிய ஜனதா தமிழ் மாநில தலைவராக KN லட்சுமணன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். யாரு KN லட்சுமணன் தெரியாது, நமக்கு தெரியாது. கிருபாநிதி மாற்றப்பட்டார். கிருபாநிதினு ஒருத்தர் இருந்தாரு, நமக்கு தெரியாது. 4 வருஷம் இருந்திருக்காரு, ஒரு மாற்றிருக்காங்க போட்டு நம்ம நினைச்சிருக்கோம். இப்படி ஒரு கட்சி இருந்ததானே மக்களுக்கு தெரியல. ஆனா இப்பதானே சார் எல்லாமே வந்து அன்னைக்கு நயினாராயணன் பதவிக்கிறது காலையில இருந்து பிரேக்கிங் நியூஸ் எல்லா சேனல்லையும் அதான் லைவ். சேனல், சோசியல் மீடியா எல்லாம் அப்படியே லைவா அவர் யார் பார்க்கறாரு. ஒரு மாநில தலைமை மாற்றப்படுவதற்கு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் லைவ், அத்தனை சேனல் லைவ், அத்தனை யூடியூப் சேனல்ஸ் அதான் பேச்சு. அப்போ ஒரு கட்சிக்கு வளர்ந்துருச்சு. ஏன் தெரியுமா? நீங்க இந்த மாதிரி பேச பேச ஒரு கட்சி வளரும். உண்மையிலேயே அதுதான். நீங்க தேவையில்லாமல் பேச இந்த பக்கம் அதற்கு ஆதரவாக ஒரு கட்சி வளரும். அந்த கட்சி வளருது சரியா தப்பான்னு நான் பேச வரல, ஆனா வளரும்ன்றது உண்மை, வளர்ந்துட்டு இருக்குன்றது உண்மை. இவங்க பேசியதான் வளர்த்து விட போறாங்க. சரி, இப்போ நம்ம வெறும் இந்த அமைச்சர்களை மட்டும்தான் நம்ம பாத்துட்டு இருந்தோம், இந்த மாதிரி தகாத வார்த்தைகள் எல்லாம் பேசுறாங்க, பெண்களை வந்துட்டு கொச்சையா பேசுறாங்க பொது மேடையில.
இப்போ ரீசெண்டா ஒரு லேடி வந்துட்டு சேலத்துல இருக்காங்க. அவங்க வந்துட்டு திமுகவோட ஐடி விங்ஸ். அவங்க கூட ஒரு மேடையில நின்னுட்டு பேசுறாங்க. காது கொடுத்து கேட்க முடியல சுஜாதான்றவங்க. அவ்ளோ ஒஸ்டா பேசுறாங்க. ஒரு பெண் வந்து இந்த மாதிரி பேசுறது, அங்க இருக்க ஸ்டேஜ்ல எல்லாருமே லேடிஸும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அமைச்சர்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. யாருமே வந்து அவங்கள வந்து நாவடக்கம் வேணும் கண்டிக்கல எதுவுமே இல்ல. அவங்க பாட்டு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு டிராபேக் தானே. அதான் அவங்க எல்லாம் லேடி தீப்பொறி ஆர்வம் மாதிரி. தீப்பொறி அதான் எல்லாருமே சொல்றாங்க. தீப்பொறி ஆறுமுகம், லேடி தீப்பொறி லேடி ஆறுமுகம். தீப்பொறி ஆர்வம் மாதிரி இவங்க எல்லாம். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒருத்தர் இருக்காரு சிவாஜி திமுகல. கிருஷ்ணா, ஆமா. திமுகல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வாய்க்கு அசிங்கமா தான் குஷ்புவை பத்தினா அவர் பேசின பேச்சுக்கெல்லாம் ஆமா, ஆமா, ஆமா. 15 வருஷம் உள்ள வெளியே வரக்கூடாது. அவர் கேஸ் போட்டிருந்தா. ராதிகாவை பத்தி பேச்சு. பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க நடிகையா இருந்தா என்ன வேணா பேசலாமா? அப்படி 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 கிடையாதுல்ல. அதே மாதிரி தான் சுஜாதான்ற லேடிலாம். அந்த அந்த ஸ்பீச் பார்த்தேன். வா, காதுல கேட்க முடியாது. அவங்களுக்கு அந்த இடத்துல சிரிக்க வச்சா ஓட்டு விடுவோம்னு நினைக்கிறாங்க. இல்ல ஒரு அது ஒரு லேடி கூட்டத்தை பேசுனதுதான் தப்பா அந்த இடத்துல எல்லாருக்குமே தோணுது. ஏன்னா அவர் பொன்முடி அதுதான் பேசி அவங்களுக்கு 2 நாள்ல இந்த நீங்க லேடி நினைக்கிற மாதிரி பேச லேடி ஜென்ஸ் பிரிவினை எல்லாம் கிடையாது அவங்களுக்கு. இங்க இருக்கிற பேச்சாளர்களுக்கு நான் அதிமுகவும் சேர்த்தான் சொல்றேன். நான் இந்த திமுக மட்டும் சொல்ல அதிமுகவும் சேர்த்தான் சொல்றேன். இந்த வன்னை ஸ்டெல்லாம் சொன்னேன் தெரியுமா, அவங்க படு கேவலமா இருக்கும். இந்த நீங்க சொன்ன சுஜாதா மாதிரி தான். எல்லாரும் கொஞ்சம் சிரிச்சிட்டு பாப்பாங்க. அங்க இருக்கிறவங்க எப்படி கண்டிப்பாங்கன்றீங்க? இவங்களுக்கு இந்த பேச்சு தேவைப்படுது. இல்ல அந்த லேடி இந்த ஓட்டு எப்படி வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா அங்க பக்கத்துல இருக்க லேடிஸ்லாம் வந்து மூஞ்சி சொல்லிப்பாங்க. அசிங்கமா தான் யாருமே இருக்கும். கண்டுக்கல. அவங்க வந்துட்டு கண்டிக்கல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இவங்க பூரா அந்த என்ன நடக்குன்னா அந்த அந்த குறிப்பிட்ட ஒரு அந்த கூட்டம் இருக்கு இல்லையா, அவங்க அந்த இடத்த மெயின்டைன் பண்றதுக்காக தக்க வைக்கிறதுக்காக இவங்க பேசுற பேச்சு இது ரொம்ப அதான் அந்த காலத்துல இந்த மாதிரி பேச்சுக்கள் இருந்தது, வெளியில தெரியாம இருந்தது. இப்ப ஃபுல்லா மீடியா வளர்ந்துருச்சு, சோசியல் மீடியா நிறைய வளர்ந்துருச்சு. அப்படிங்கிற காரணத்தினால உடனே வெளியில வந்துருது. இது இவங்களுக்கு தான் மிகப்பெரிய டிராபேக் ஆக போகுது. இத திமுக தலைமை இப்பயாவது உணரணும். இந்த மாதிரி பேச்சாளர்களை ஃபுல்லா தேவையில்லாம சொல்லுவாங்க. எப்ப தெரியுமா சொல்லுவாங்க? தேர்தல் நேரத்துலதான் உங்களுக்கு ஒழுங்கா இப்பயே சொல்லியிருக்காருன்னு கேள்விப்படுறோம். அமைச்சர் அன்னைக்கு கூட சொல்லியிருந்தாரு. எல்லாருமே சொல்லி பொதுவாக ஒரு வருஷத்துக்கு முன்னாலே 6-7 வருஷத்துக்கு சொன்னாரு முதல்வர். ஒவ்வொரு நாளும் தூங்கி எந்திரிக்கும் போது இந்த அமைச்சர்கள் இவங்க எல்லாம் முக்கிய பெருமர்கள்லாம் வந்து என்ன நம்ம பிரச்சனை கொண்டு வருவாங்களோ அப்படின்னு பயத்தோட எந்திரிக்கிறேன் அப்படின்னு. அதை கேட்டும் இவர்கள் நடந்துக்கிறாங்கன்னா தக்க நடவடிக்கை அப்பவே எடுத்திருந்தால் இது போன்ற தொடர்ந்து இருக்காது. இனியாவது விழித்துக் கொள்வது அவங்களுடைய வாக்குக்கு நல்லது. ஆனா ஒரு இடத்துல முதல்வர் சொல்றாரு, நான் கூப்பிட்டு கண்டிச்சிருக்கேன் அவங்கள இந்த மாதிரி கேட்கலாம் அர்த்தமா? அது கூப்பிட்டு கண்டிக்கிறீங்க, திருப்பி எப்படி பேசுவாங்க? அப்ப நீ உங்களுக்கு வந்து ஒரு பவர் இல்லையான்னு கேக்குறேன். அப்ப அந்த இடத்துல நமக்கு மக்களுக்கு என்ன தோணுதுன்னா, நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ வலிக்கிற மாதிரி அழுதுட்டு போ அப்படிங்கிற மாதிரி. வலிக்கிற மாதிரி வலிங்க. ஓட்டு போடும்போது அப்ப தெரியும்ல அப்ப என்ன ஆகும்னு. ஜெயலலிதா இருந்தாங்க, ஜெயலலிதா மினிஸ்ட்ரி இருந்தாங்க. இதே மாதிரி ஒரு பேச்சு பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களாம் என்ன நடந்திருக்கும்? அவங்களுக்கு பிடிக்காத மக்கள் இந்த மாதிரி சிக்கலாகி போச்சு, இந்த மாதிரி ஒரு பேச்சு நடக்குது. அப்போ வந்து அவங்க வந்து கண்டிச்சுட்டாங்க, திருப்பியும் பேசுறாங்க. நான் வந்து அப்பயே சொன்னேன், ஆனா கேட்கல அப்படின்னு சொல்ல முடியுமா? அந்த அம்மாட்ட யாராவது பேசுவாங்களா அது மாதிரி? அவங்க சொல்ற முதல் அந்த வார்த்தையை மக்களால் நான் அந்த ஆளுமை தேவைப்படுகிறது. அந்த ஆளுமை இப்ப இவங்கிட்ட இல்லையா? மூத்த அமைச்சரா இருக்காலும் கண்டிக்க முடியலையான்னு மக்கள் கேட்பாங்கல்ல, கண்டிப்பா கேட்பாங்கல்ல. இப்பவும் சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்தவுடன் இவர் வந்து இந்த நடவடிக்கை எதுவும் எடுக்கலைன்னா இது கோர்ட்டுக்கு பதில் சொல்லணும். இன்னும் கோர்ட்டுக்கு இவங்க தான் பதில் சொல்லணும், தமிழ்நாடு கவர்மெண்ட் பதில் சொல்லணும். ஏன் அமைச்சரா வச்சிருக்கீங்கன்ற காரணம் திருப்பி நாளைக்கு ரைஸ் ஆனா இவங்க தான் பதில் சொல்ல வேண்டியது. அதற்கு முதல்ல திமுக தலைமை தேர்தலுக்கு முன்னால இது போன்ற பேச்சுக்களை எல்லாம் முதல்ல நிப்பாட்டுங்க, இதனால நமக்கு ஒன்னும் வாக்கு வராது, வாக்கு வீழ்ச்சி தான் இருக்கும் அப்படிங்கறத அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு இவர்களுக்கும் அட்வைஸ் பண்ணாங்கன்னா ஒரு யூஸ் இருக்கும். இல்லைன்னா மிகப்பெரிய சிக்கல்ல இந்த மாதிரி பேச்சுக்கள் தொடர்ந்தால் பெண்களுடைய வாக்குகள் திமுகவுக்கு இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சினா ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபார்ம் ஆயிட்டே வராங்க. எலெக்ஷன் வரதுனால ஒவ்வொரு பக்கமும் அப்போசிஷன் பயங்கர இது ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இப்போ ஏடிஎம்கே பிஜேபி இவங்க நினைச்ச மாதிரி எல்லாம் கிடையாது. இவங்க நம்ம 27 பேர் நம்ம கூட்டணி அப்படியே டிஎம்கே கூட்டணி வலுவா இருக்கு. அந்த பக்கம் அந்த தனித்தனியா நின்னாங்கன்னா தான் டிஎம்கே கூட்டணிக்கு வாய்ப்பு. எதிர்பக்கம் ஸ்ட்ராங் ஆச்சுன்னு வச்சுங்க, பெரிய டஃப் தான். இப்போ ஒரு 2 மாசத்துக்கு முன்னால எல்லாம் தனித்தனியா நிப்பாங்கன்னு நினைச்சது எல்லாம் இப்ப கூட்டணியா சேர்ந்தா 2 கூட்டணி. இந்த பக்கம் வலுவா விஜய் வேற, இந்த பக்கம் தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் இவ்வளவு
இவ்வளவு போட்டிகள் இருக்கும் பொழுது இவங்க வந்து எவ்வளவு கவனமா செயல்படணும். இவ்வளவு டஃபா இருக்கு இந்த எலெக்ஷன் வந்து நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது. நினைச்சோம், நம்மளே நினைச்சோம் 2-3 மாசத்துக்கு முன்னால என்னது திருப்பி இவங்க தான் வருவாங்கன்னு. ஆனா இப்போ ரெண்டும் அது எதிர்த்தரப்பு ஃபுல்லா அணி சேரும் பொழுது சிக்கல் திமுகவுக்கு இந்த முறை கண்டிப்பாக உண்டு. மிகப்பெரிய டஃபா அவங்க எதிர்பார்ப்பாங்க. அப்ப இந்த நேரத்துல கவனமா இல்லைன்னா பல்வேறு சிக்கல்கள் வரும். தொடர்ந்து அவங்கள பத்தி பாத்தீங்கன்னா நிறைய நெகட்டிவான கமெண்ட்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் இப்பயே வந்துட்டு முதல்வரும் சரி துணை முதல்வர் வந்து அவங்களுடைய பார்வைக்கு எடுத்துட்டா நல்லா இருக்கும்னு சொல்ல வரீங்க? பார்வைக்கு எடுத்தா நல்லா இருக்கும், அதெல்லாம் இப்ப புரியாது. எல்லாம் தேர்தல் வர்றதுக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாலதான் ரொம்ப சுதாரிப்பாங்க. அது வரைக்கும் போற போக்குல பேசுறதுதான். உதயநிதியே பல இடத்துல அப்படித்தானே ஒரு மத விரோதமா தானே பேசுறாரு. இது எல்லாமே தேர்தல் அப்போ எதிரொலிக்கும்ன்றேன். இது எல்லாத்துக்குமே அதாங்க. முந்தி பேசுறது வந்து மீடியா எதுவுமே கிடையாது. இப்ப மீடியா இருக்குன்றது புரிஞ்சுக்கணும். உடனே மக்கள் ரீச் ஆயிடுது. இதோட சிக்கல் உங்களுக்கு வரும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டாலே ஓகே. இல்லைன்னா வரக்கூடிய 2026 தேர்தல் திமுக மிகப்பெரிய சிக்கலை சந்திக்கும். சந்திக்க அவங்க விருப்பம். நமக்கு தெரிஞ்சதை சொல்றோம். தெரிஞ்சதை நாம சொல்லிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம் சார். நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்கீங்க. நன்றி, வணக்கம் சார். நன்றி.